ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப பனிமூட்டம். நானு, எங்கள் செல்லக்குட்டி, எங்கள் அப்பா தான் போகிறோம் கிரவுண்டுக்கு. இப்போ பார்த்தா காலையில் 6:30 மணி தான் இருக்கும், 6, 7 மணி. ஆனாலும் இவ்வளோ பனிமூட்டம் இன்றைக்கி இருந்திருந்தாப்புல. எனக்கு காலையில் முன்னாடி யார் வர்றது கூட தெரியல, அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. எங்கள் செல்லக்குட்டி பாருங்கள், முன்னாடி உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக சமத்தா போயிட்டுருக்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அம்மா வராளா இல்லையான்னு. ஒரு இடத்துல வண்டி நிறுத்தினோம். அங்கே ஒருத்தர் அவங்க டாகு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்து எங்களை செல்லக்குட்டியை பார்த்து கொஞ்சம் வருது. ஆனால் எங்கள் செல்லக்குட்டி பாருங்கள், பார்த்து பயந்துக்கிறா. அவங்க அப்பா கீழே இறக்கி விட்றாங்க, போய் விளையாடுங்கிறன்னு. ஆனால் பெரிய உருவத்தை பார்த்தோன்னே அதுக்கு பயம் வந்துருச்சு. சின்ன குழந்தைங்களா இருந்தால் விளையாடுவா அவங்கக்கிட்ட போய். பெரிய நாயாக இருந்தால் பார்த்தா பயந்துக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே போக மாட்டா. பழகின நாயாக இருந்தால் போவா, இல்லைன்னா போக மாட்டா அவங்கக்கிட்ட. இப்போ பயந்துக்கிறா நம்ம. பாருங்க, நாங்கள் சொல்கிறோம் போய் விளையாடு அப்படின்னு. அவரும் சொல்கிறாரு, வா வா, அது கடிக்காது, அது இது பண்ணாது, வா அப்படின்னு. இருந்தும் பயந்துக்கிட்டு அவங்க அப்பாவை சொல்கிறா, தூக்குங்க அப்படிங்கிற மாரி. இப்போ அவங்க அப்பா தூக்கி உட்கார வச்ச உடனே பாருங்கள், அவங்கள பார்த்து குலைக்கிறா. கீழே இருந்தால் என்னமோ ரொம்ப பயந்துக்கிட்டா. இப்போ மேலே ஏறினோடனே அவங்கள பார்த்து குலைக்கிறா. அப்புறம் நாங்கள் சொன்னோம், வாங்க நம்மளுக்கு நேரம் ஆகுது, கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிரவுண்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். நாங்கள் பாருங்கள், இப்போ ரொம்ப பனிமூட்டம் இன்றைக்கி. முன்னாடி என்ன இருக்குதுன்னு கூட தெரியல, அவ்வளோ இருக்குது பனிமூட்டம். வண்டி விட்டு நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே அவள் இறங்கிடுவா. வண்டி ஸ்டாண்டு போடவே தேவையில்லை, அதுக்கு முன்னாடி அம்மா குதிச்சிருவா கிரவுண்டு பார்த்த உடனே. பாருங்கள், நான் எங்களுக்கு முன்னாடி ஓடுவா கிரவுண்டுக்கு முன்னாடி. அவங்க பாருங்கள், அவங்க செல்லக்குட்டிங்கெல்லாம் நிறையா அது பார்த்த உடனே ஓடி வந்துடுங்க. ஏன்னா வாரத்தில் 3 நாள் 4 நாள் நாங்கள் போவோம் கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு. அப்புறம் நாங்களும் வாக்கிங் போவோம். எங்கள் செல்லக்குட்டி அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாண்டுட்ருப்பாங்க கிரவுண்டில். பாருங்கள், அவனுங்க பார்த்து நல்லா விளையாண்டுட்டுருக்குறான். இங்கே நிறைய நாய் வளர்க்கல, ஆனால் கிரவுண்டில் நிறைய இருக்குப்பா நாய்ங்க. யார் கிரவுண்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு பிஸ்கெட்டு, தண்ணி, பால் கொண்டாந்து கொடுப்பாங்க கிரவுண்டில். நம்ம செல்லக்குட்டி வீட்டில் பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்க கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டுருக்குறா. இப்போ அவங்க அப்பாட்ட உட்காந்துக்கிட்டாப்பா அடியில் ஏறி. ஏன்னா அவங்கெல்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம எல்லாம் இவங்ககிட்டலாம் தாப்புக்கு பிடிக்க முடியாதுன்னு ஏறி அவங்க அப்பாவை தூக்க சொல்லிக்கிட்டா. இப்போ அவங்க அப்பா தூக்கி நின்றுட்டுருக்குறாப்புல. இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், வீடு கீழே வீடு எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிட்ருப்பீங்க அப்படின்னு. இப்போ அவங்கக்கிட்ட போகல, இப்போ தனியாக விளையாண்டுட்டுருக்குறா. இப்போ அவங்க அப்பாவோட கூப்பிட்றாங்க, விளையாட வாப்பான்னு. இப்போ அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டுருக்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு யார் விளையாடணும், நான் அவங்களோட விளையாடணும், இவங்களோட விளையாடணும். நான் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. நான் வீட்டிலேருந்து போய் கிளம்பி வெளியே வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் வெளியே இருக்கணும், அவ்வளோ நேரம் நான் விளையாடணும் நல்லா. அப்படிங்கிற மாரி தான் எங்கள் செல்லக்குட்டி. இப்போ பாருங்கள், அவங்க அப்பா அவங்களோட தூக்க 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 போகிறாங்க. அவங்க குதிச்சு மான் குட்டி மாரி குதிச்சு குதிச்சு போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி பனி மூட்டத்துக்கும் அவங்க அப்பாவும் அவங்களும் விளையாடுறத பார்க்க அவ்வளோ கண்கொள்ளா காட்சியுமே இருக்குது எனக்கு. பாருங்க, எப்படி அழகாக விளையாண்டுட்டுருக்குறேன். நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், விளையாண்டுட்டு இப்போ தான் கேட் விட்டு வெளியே வரோம் நாங்கள். எவ்வளோ நேரம் சொல்லி. அவங்க பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டி பாருங்கள். அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வர்றப்போ ஒரு துணி எடுத்துக்கிட்டு வருவான். ஏன்னா கிரவுண்டில் வந்தவன் இன்றைக்கி சேறு சதியமாக இல்லை, ஆனால் ரொம்ப சேறு சதியமாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாங்கள் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகல. ரொம்ப கிரவுண்டுக்குள்ளே இப்போ புல்லுக்கிட்டெல்லாம் போயிட்டால் ரொம்ப சேறு சதியமாக இருக்கும். இன்றைக்கி முன்னாடியே வச்சு விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்க அப்பா பாருங்கள் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அம்மா ஏந்திச்சி நின்றுக்குவாங்க இது வண்டியில். அவங்களுக்கு வண்டின்னா அப்படி பிடிக்கும். அவங்க எந்த ஒரு வண்டி சவுண்டு வந்தாலும் எது வந்தாலும் அவங்க அப்பா தான் வந்துட்டாங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருப்பாங்க மேலேருந்து. அவங்களுக்கு வண்டி அவ்வளோ பிடிக்கும் எங்கள் செல்லக்குட்டிக்கு. இன்றைக்கி எங்கள் செல்லக்குட்டி துணி போட்டுக்குது, எப்படி போட்டுக்கிறோன்னு பார்த்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டி வண்டியில் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. அப்பா என்னை பார்க்குறா, நான் வரானா இல்லையானுங்கிற மாரி. நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நல்லா உட்காரு அப்படின்னு ஏறி படுத்துக்கிட்டு போகிறாங்க அம்மா. அவங்க சொல்ல, முன்னாடி வா, முன்னாடி நல்லா உட்காரு அப்படிங்கிறாங்க. இருந்தால் அம்மா காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்கதா. இப்போ அவங்க அப்பா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் இப்படி பண்ணுறேன்னு. நல்லா